அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர் தெழுந்த அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களான பேதுருவும் யோவானும் அதிகாலை வேளையில் கல்லறைக்குள் சென்று பார்க்கிறார்கள். அப்படி கல்லறைக்குள் பார்த்தபோது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஓரிடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அதன் பிறகு முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். எதை அப்படின்னா, பேதுரு கண்ட அதே காட்சியை இவரும் கண்டு விசுவாசித்தார். சரி, இப்பொழுது கல்லறைக்குள் அந்த 2 சீஷர்களும் கண்ட சுற்றப்பட்டிருந்த துணி, சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துணி, இந்த இரண்டுக்கும் பின்னால் இருக்கிற மறைபொருள் செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன போது அந்த மரித்து போன சடலத்தின் மேல் சுற்றப்பட்டிருந்த துணியானது இப்பொழுது இருக்கிறது. மரித்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலே சுற்றப்பட்டிருந்த துணி இப்பொழுது அழகாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துணிகளை பற்றிய எபிரேய யூத மரபு செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நிறைய ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. அந்த துணிகளில் ஒன்று ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மற்றொரு துணியானது இனிமேல் நடைபெற போகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனத்தின் அடையாளமாக இருக்கிறது. உண்மையை சொல்ல போனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய முதல் சாட்சி காலியான கல்லறை. அடுத்த சாட்சி அந்த 2 துணிகளும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மட்டும் அங்கிருந்து மறைந்திருந்தது. ஆனால் சரீரத்தை மூடியிருந்த துணிகள் எந்த விதமான களைப்புமின்றி அப்படியே கிடந்தன. அதாவது மரித்த ஒரு சடலத்தை சுருள் சுருளாக சுற்றி வைத்திருப்பார்கள், உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த சுருள் வடிவம் மாறாமல் அப்படியே மேடையின் மீது கிடந்தது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அதிசயமான நிகழ்வின் பின்னணியில் உள்ள ஆச்சரியமான செய்திகள் என்ன? முதலாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷத்துல சரீரத்தை சுற்றி இருந்த துணிகளை குறிக்க கிரேக்க பதத்துல ஒதோனியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பதமானது ஒரு மரித்த சடலத்தை கீழிருந்து மேலாக நெடுகிலும் சுற்ற பயன்படுத்தப்படக்கூடிய மெல்லிய நார்பட்டு, அதாவது லினன் கிளாத் என்கிற துணிகளை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தலை மூடியிருந்த சீலையை குறிக்க வேறொரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சுடாரியான் என்கிற கிரேக்க வார்த்தை. இதே வார்த்தை எபிரேயத்துல சுதார் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முகம் மற்றும் தலையை மூடுகிற துணி என்று பொருள். இந்த தலையையும் முகத்தையும் மூடி வைக்கிற அந்த துணியை குறித்து யோவான் 20:7 அந்த சீலை தனியாக ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை விளக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட இன்னொரு கிரேக்க வார்த்தை என்டுடுலிக் மெனோன் என்பது. இதனுடைய ஆழமான பொருள் என்ன தெரியுமா? ஏதோ அவசரமாக கலற்றி வீசப்படாமல் மிக நேர்த்தியாக சுருள் வடிவம் கெடாமல் மடிக்கப்பட்டு ஒரு தனி இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது என்று அர்த்தம். முதல்ல அந்த சரீரத்தில் சுற்றப்பட்டிருந்த துணியை பற்றிய செய்தி என்ன, அதை பார்த்துடுவோம். சங்கீதம் 16:10 சொல்லுகிறது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று. இப்படி தாவீது ராஜா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை இந்த துணி உறுதிப்படுத்துகிறது. நாம் பார்த்த இந்த 2 துணிகளும் மரண வஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் மரித்து விட்டால் அந்த மனிதனை அடக்கம் செய்யும் பொழுது மரண வஸ்திரங்களாகிய இந்த வஸ்திரங்களை தான் சரீரத்தை சுற்றி வைப்பாங்க, தலையை சுற்றி வைப்பாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார். அந்த லாசரு உயிரோடு கூட வந்த அந்த சூழ்நிலை அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. லாசரு உயிரோடு கூட எழுந்து வந்த போது மனிதர்கள் தான் அந்த கட்டை அவிழ்க்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் லாசரு திரும்பவும் மரிக்க போகிற ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நித்தியமாக ஜெயித்து வரப்போகிறவர். அவருடைய கட்டுகளை யாரும் சென்று அவிழ்த்து விட வேண்டியதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சீலைகளுக்குள்ளே வைக்கப்பட்டாரோ, அந்த துணிகளை கலைக்காம ஒரு பட்டாம்பூச்சி கூட்டுக்குள்ளிருந்து வெளியே வருவது போல அந்த துணிகளை தாண்டி வெளியே வந்தார். மரணத்தை வென்றவராக உயிரோடு கூட நின்றார். இரண்டாவதாக, தனியாக ஓரிடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த துணியை குறித்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பழைய யூத கலாச்சாரத்துல இந்த சுதார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலை துணி, இந்த தலை துணியை சுருட்டி வைக்கப்படுகிற முறைக்கு மிக முக்கியமான ஒரு பின்னணி இருந்தது. அந்த துணியை சுருட்டி வைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட முறைக்கு எஜமான் வேலைக்காரன் மரபு என்று பெயர். ஒரு யூத எஜமான் பந்தியிலே அமர்ந்து உணவு அருந்தும் போது அந்த எஜமானுடைய வேலைக்காரன் அருகிலே நின்று அந்த எஜமானுக்கு பணிவிடை செய்வான். அந்த எஜமான் உணவு உண்டு முடித்த பின்பு தன் கைகளை துடைத்த அந்த துணியை சுருட்டி மேஜையின் மேல் ஒரு இடத்தில் வைத்தால் அதற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த எஜமான் தன்னுடைய கைகளை துடைத்த அந்த துணியை நேர்த்தியாக சுருட்டியோ அல்லது மடித்தோ வைத்தால், நான் இந்த உணவை இன்னும் முழுமையாக உண்டு முடிக்கவில்லை, நான் மீண்டும் வருவேன், இப்பொழுது தற்காலிகமாக வெளியே செல்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அந்த சுருட்டி வைக்கப்பட்ட அல்லது மடித்து வைக்கப்பட்ட துணியை காண்கிற அந்த வேலைக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த மேஜையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உணவை தொடமாட்டான். ஒருவேளை அந்த எஜமான் அந்த துணியை சுருட்டி வைக்காமல் அல்லது மடித்து வைக்காமல் கசக்கி போட்டு விட்டு போனால், நான் அந்த உணவை உண்டு முடித்து விட்டேன், திரும்ப வரமாட்டேன் என்று சொல்லி அர்த்தம். கல்லறை
கல்லறைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையை சுற்றி இருந்த அந்த குறிப்பிட்ட துணியை அழகாக சுருட்டி வைத்ததன் மூலம் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றார். நான் மீண்டும் வருவேன் என்பது அந்த செய்தி. இன்றைய விசுவாசிகளாகிய நமக்கு அந்த இரண்டு துணிகளும் இரண்டு முக்கியமான செய்திகளை தருகின்றன. ஒன்று, மரண பயத்திலிருந்து விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண வஸ்திரங்களை தாண்டி உயிரோடு கூட எழுந்து வந்தார். விசுவாசிகளாகிய நமக்கும் மரணம் என்பது தற்காலிக தூக்கம் தானே தவிர அது ஒரு நித்தியமான அழிவல்ல. சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த துணி என்ன செய்தி சொல்கிறது தெரியுமா? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். அவர் வருவார் என்கிற உறுதியை இந்த துணி நமக்கு அடையாளமாக சொல்கிறது. என்னுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் சோதனைகளும் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி. நீங்கள் வெறுமையான கல்லறையை சிந்தித்து பாருங்கள். அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த இரண்டு துணிகளை சிந்தித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அமைதியாக எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.